ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. கதறி அழுகுறாங்க. யாருன்னா நம்ம சௌந்தர்யா அண்டு ஜாக்லின். ஏன் கதறி அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து லைவில் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கர சேஃபாக கேம் விளாட்றாங்க. எல்லாருக்குமே காண்டாவது. தீபக் சொல்கிறாரு, நீங்கள் கேம் விளாட வந்திருக்கீங்களா இல்லை எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு விளையாட தெரியலன்றாங்க ஜாக்லின். எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி அரகண்டாக விளையாட தெரியலையா? ஏன்னா அவங்க வந்து ஏஞ்சலாம். இது நம்புற மாதிரி இருக்குது. அதை வந்து அங்கே சொல்லும்போது தீபக்கு டென்ஷன் ஆகிறார். ஒரு பக்கம் தீபக்கு வந்து சரி நம்மளோட விளையாடலான்னு சொன்னாலும் தர்ஷிகா வந்துட்டு ஆல்ரெடி டெவில் தான், உங்களுக்கே தெரியும். அவங்களோட டெவில் குணத்தை காமிக்கும்போது இவங்க காமிக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ காண்டா இருக்கும். அதனால தான் அந்த சண்டையை உருவாகுது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் தேவையில்லாமல் கொஞ்சம் வார்த்தை விட்டுறாங்க. பைத்தியன்றாங்க. அப்படி தாட்டி சொல்லுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக வந்து பேசும்போது, நீ பேசுறதுக்கு இது ஒன்றும் உங்கள் ஒப்பம் வீடு இல்லைன்றாங்க. சொன்ன உடனே அவங்க ஷாக்காகி நிற்கிறாங்க. சௌந்தர்யா உள்ள வந்து தள்ளி விட்டுறாங்க. அப்படியே அடிக்க போகிறாங்க. முத்துக்குமரன் தடுக்கலாம் பலான்னு ஒன்று விட்டுருப்பாங்க போல இருக்குது. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆனாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா தான் கேட்டு விட போகிறாரு. வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா உண்மையிலே அடிக்க போனவருக்கே வந்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு சம்முன்னு விட்டாங்க. அடித்தவருக்கும் கம்முன்னு விட்டாங்க. சரி இதெல்லாம் என்ன பெருசாக எடுத்து போகிறாங்க. ஆச்சு அப்போ அப்படின்ற மாதிரி தான் போகுது. இதில் என்னென்னா, அது வந்துட்டு அந்த சண்டை முடிஞ்சவொடனே எல்லோரும் தடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க அங்கேயே, இந்த பார் உங்கள் அப்பாவை பற்றி நான் எதுவுமே தப்பாக இழுக்கல. சௌந்தர்யா வந்து தேவையில்லாமல் அதை வந்து மாற்றி சொல்கிறா. எனக்கு அப்பாலன்றது உனக்கு தெரியும். நான் உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேச மாட்டேன்றதும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் போயிட்டு ரெண்டு பேரும் கதறி அழுகுறாங்க. தீபக் போய் சொல்கிறாரு, ஏமா அழுகுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணன் எங்களுக்கு இந்த மாதிரி விளையாட தெரியலன்றாங்க. எந்த மாதிரி விளையாட தெரியல? இந்த எவில் மாதிரி உங்களுக்கு விளையாட தெரியலையா? இப்போ நாங்களாம் என்ன இதுக்கெல்லாம் பிஹெச்டி போயிட்டு ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்ட வந்திருக்கேன். ஏமா நடிக்க சொன்னாங்க, நீங்களாம் நடிக்கிறவங்க தானே. இதை நடிக்க சொன்னால் கூட ஓவராக வந்து பண்ணிட்டீங்க. அப்படியே பர்சனலாக உங்களை யார் எடுக்க சொன்னது? ஏன்னா ஆப்போசிட்டில் எங்களுக்கு பிடிச்சவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, ஜெஃப்ரின் ரயான். ஓ அப்படி. அதுவும் சௌந்தர்யா வந்து ஓன்னு அழுகுறாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு சௌந்தர்யா அழும்போது. என்னென்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அழும்போது இவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நேற்று தான் வந்துட்டு மஞ்சரி அவ்வளோ மார்க் பண்ணாங்க, நாய் மாதிரி குலைச்சாங்க, பயங்கர வைரலாக போச்சு. அப்போ இதை நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்? ஒருவேளை கடவுளுக்கு கொடுத்த ஆப்பா எடுத்துக்கலாமா சௌந்தர்யாக்குன்றதான் என்னோட கேள்வி. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, தெய்வம் வந்துட்டு முதல்ல வந்து அன்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க, நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அன்றே கொள்ளுன்றது ஒருவேளை பிக் பாஸில் இது நடந்துருச்சோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணல. உண்மையிலே மஞ்சரி வந்துட்டு ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி பாட்டுக்கு போகிறாங்க. ஜாக்லினுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இவங்க தேவையில்லாமல் உள்ளே வந்து அவங்கள வந்து மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறது, நாய் மாதிரி ஊழையிடுறது, அவங்க அது மாதிரி நாய் மாதிரி கத்துறாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ கடுப்பாக இருந்திருக்கும், எத்தனை பேரோட சாபம் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கதறி ஆட வேண்டிய விஷயமாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இது என்ன கொடுமைனா, சௌந்தர்யாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் அவங்க அழுகுறாங்க. கொடுமையாக இருக்குல்ல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.